அன்பான முருகபக்தர்களுக்கு வணக்கங்க. பழனி பாத யாத்திரை நாங்கள் 4 நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் பாத யாத்திரை நடந்து அப்பன் முருகனை பார்க்க வந்துட்டோம். கல் முள் பாதை கால்வழி எல்லாத்தையும் தாண்டி பல தடைகளையும் தாண்டி நாங்கள் நல்லபடியாக பழனிக்கு நடந்து வந்துட்டோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு காவடி நான் தூக்குறேன். ஆனால் காவடி பயங்கர வெயிட்டுங்க. காவடி தூக்குறவங்க தூக்கி அப்பன் முருகனை பார்க்க வராங்கன்னா அப்பன் முருகன் அதற்கான வலிமையை சக்தியை கொடுக்கணும். ஸோ அப்பன் முருகனை காவடி எடுக்கிறவங்க முதல்ல அப்பன் முருகனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா காவடியை தொட்டுட்டோம் அப்படின்னா நம்மளே அறியாமலேயே ஓட ஆரம்பிச்சிடும். காவடிக்கு அவ்வளோ ஒரு சக்திங்க. காவடியும் வேலும் கையில் வச்சுட்டு கொண்டு போனோம்னா அவ்வளோ ஒரு சக்திங்க. நல்லபடியாக நாங்கள் பழனிக்கு வந்துட்டோம். அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துலேருந்து தங்கி மறுநாள் காலையில் 2 மணிக்கே எழுப்பிட்டாங்க. 2 மணிக்கே எழுந்து எல்லாம் நாங்கள் பழனிக்கு கிளம்பிட்டோம். எல்லாரும் வேலுக்கு காவடிக்கு கலசத்துக்கு எல்லாத்துக்கும் பூஜை போட்டுட்டு நல்லபடியாக நாங்கள் பழனிக்கு கிளம்பிட்டோம். அப்பன் முருகனை பார்க்க வரங்கிறது அவரோட கருணை இருந்தால் தான், அவரோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அவரை வழிபட முடியும். நம்ம முருகான்னு சொல்கிறவங்க, முருகனை கும்புறவங்க முருகனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுங்கள். முருகன் எல்லாத்துக்கும் சொந்தங்க. நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் முருகன் சொந்தம் கிடையாது, எல்லாத்துக்குமே சொந்தம். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்துக்குமே அப்பன் முருகன் இறைவனை கும்புறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. எல்லாத்துக்கும் முருகன் சொந்தம். இந்த வண்டியில தாங்க அப்பன் முருகன் என் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தார். நல்லபடியாக நாங்கள் பழனிக்கு வந்துட்டோம். அப்பன் முருகன் எனக்காக வந்தார். நான் 2 அதிசயங்கள் நான் பழனி பாத யாத்திரை நடக்கும்போது அப்பன் முருகன் எனக்கு அதிசயம் பண்ணார். குழந்தை வேலனாக காட்சி கொடுத்தார். குழந்தை முருகனை நான் பார்த்தேன். அப்பன் முருகன் எல்லாரும் நல்லபடியாக ஆடிப்பாடி பழனி அடிவாரம் சுற்றி நாங்கள் நல்லபடியாக கொண்டாடிட்டு வந்தோம். அதற்கெல்லாம் காரணம் எங்களோட குலதெய்வமும் அப்பன் முருகன் தான். ஒவ்வொருத்தரும் முருகனை மட்டும்தான் கும்பிடுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம குலதெய்வத்தில் அருள் இருந்தால் மட்டும்தான் அப்பன் முருகனே அருள் புரிவார். அப்பன் முருகனோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம குலதெய்வத்தையே சேர்த்து கூட்டிகிட்டு வந்தார். என் பயந்தானம்மா வாமா அப்படின்னு சொல்லி அப்பன் முருகன் போய் நம்ம குலதெய்வத்தை சேர்த்து கூட்டிகிட்டு வருவார். குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் அப்பன் முருகனே அருள் வழங்க முடியாது. ஸோ குலதெய்வமும் அப்பன் முருகனையும் பிடிக்கிறவங்க 2 பேர்த்தையுமே 2 கண்ணா நினைச்சு வழிபடுங்க. முருகனை கும்பிடுறவங்க என்னைக்குமே கைவிட மாட்டார். அவரை வணங்க வாழ்க்கையில ஒரு படி மேலதான் உயர்வோம். நான் லைஃப்ல உணர்ந்ததை சொல்றேங்க. ஒரு 30 வருஷமா நான் இறைவனை உணராம நான் சுத்திட்டு இருந்திருக்கேன். அப்ப முருகான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் முருகனை உணரல. எப்ப அவரை உணர்ந்தேன்னா அப்ப வாழ்க்கையில ரொம்ப அதிசயங்கள் பண்ணியிருக்கிறார். என்னை வாழ வச்சுட்டு இருக்கிறார். ஸோ முருகனை கும்புறவங்க முருகனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுங்க. நீங்க மாலை போட்டு பழனி பாத யாத்திரை செல்ல உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் தான் வரும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது படி ஏற உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் தான் அப்பன் முருகன் கொடுக்கும். உண்மையிலே அப்பன் முருகன் இருக்கிறாருங்க. ஏன்னா நான் உணர்ந்தது அப்பன் முருகன் எனக்காகவே வந்தாருங்க. என் குழந்தைகளை பார்த்துக்கிட்டார். இந்த வண்டியில தான் அப்பன் முருகன் என் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தார். அதுதான் நான் மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். எனக்காகவே அப்பன் முருகன் வந்தார். ஸோ அவரை நம்பினா என்னைக்குமே கைவிட மாட்டார். அப்பன் முருகன் நம்மளை ஏதோ ரூபத்துல நம்மளை காப்பாத்திடுவார். அப்பன் முருகன் உண்மையிலே இருக்கிறாருங்க. ஒரு சக்தி இருக்கு. நம்மளை மீறின சக்தி அப்பன் முருகன் இருக்கிறார். ஸோ முருகனை கும்பிடுங்க. ஓ முருகா ரோகரா.